ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி பெர்சன் லாஸ். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்து பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிக்கை வந்துட்டு ஹேண்ட் டம் பண்ண போகிறோம். என்ன சிக்கனா காக்டெயிலில் ஆல்பினோ சிக்ஸ் தான், அதுவும் நம்மகிட்டே பொறிச்சது. நாங்கள் அந்த சிக்ஸுக்கும் அதுக்கு பண்ண செட்டப்பு, அப்புறம் அதுக்கு என்னென்ன ஃபுட்டுன்னு, அப்புறம் எப்படி லைனாக நம்ம வந்துட்டு கூப்பிட்டா வர்ற மாதிரி பழக்கிறதுன்னு A to Z நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணது எதுனா ஷெர்லாக்கு. ஆனால் இதை யாருமே யூஸ் பண்ணாதீங்க, இதை மெயினாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதை ஷெர்லாக்கு வேர்டு வந்துட்டு வீக் ஆகும். நீங்கள் யாருக்குமே வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண வேணாம், இதை வந்து இது அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். நானே முன்னாடி வந்துட்டு இதை தான் கொடுத்துட்டு இந்த ஒரு 2 நாளாக கொடுத்தேன். அப்புறம் தான் முதல்ல என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் பண்ணப்போ இது ஷெர்லாக் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப வந்துட்டு இதாக போயிட்டு தூக்கி போட்டால் கூட அது பறக்கலை, அந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு காக்டெயிலு. அதனால் ஷெர்லாக் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தூக்கி வீசிடுங்க. ஷெர்லாக்கை யூஸே பண்ணாதீங்க. ஷெர்லாக் அமௌண்ட்டு தான் அதே ஷெர்லாக்கோட 50 ரூபா கம்மி தான். இதை வந்துட்டு பெட்லைக் ஃபார்முலா இது 6ஆவது வந்துட்டு 290 ரூபா. இந்த மார்க்கெட் ரேட் எவ்வளோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷெர்லாக் வந்துட்டு வேணாம். இந்த வீட்டு ஆப்பிள் ஷெர்லாக் மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. ஷெர்லாக்கே வேணாம். ஷெர்லாக்கு இந்த சத்து மாவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோடய அனுபவத்துலையும் நான் முதல்ல டேர்ம் பண்ண காக்டெயிலுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னா இதுதான் பெட்லைக் ஃபார்முலா. இதுதான் நான் வந்துட்டு கொடுத்தேன். 1/2 கிலோவே வாங்கிக்கோங்க, இல்லை பார்த்துட்டு கொடுத்துட்டோம்னா 250 ரூபா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டாக டேர்ம் பண்ண போகிறீங்கன்னா 4 சிக்ஸ் 5 சிக்ஸ் 6 சிக்ஸ் அந்த மாதிரி இருக்க வேணாம். ஒரே ஒரு ஹேண்ட் பெயின் சிக்ஸ் எடுங்க, காக்டெயில் எடுங்க. அதை ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த சிக்ஸ்க்கு என்னென்ன பண்ணீங்களோ அதே மாதிரியே வந்துட்டு பண்ணிக்கலாம். அது எல்லா சிக்ஸையும் இதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் 4 தடவை யூஸ் பண்ணேன். 4 தடவை சக்ஸஸ் தான். எனக்கு எதுவுமே வந்துட்டு 6 அடி வாங்கினதில்லை. அதே மாதிரி சம்மரும் அவ்வளோக்கா காக்டெயில் தாங்காது, கூலிங்கும் அவ்வளோக்கா காக்டெயில் 6ம் தாங்காது, அலர்ட்டும் தாங்காது. அதனால் பார்த்து டெம்பரேச்சரை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே என்னோடய கேர்ள்ஸ் ரூமுக்கு ஃபேன் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட்லேயே வச்சு வைக்க வேணாம். இந்த மாதிரியான கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். நான் வாங்கினது வந்துட்டு 1/2 கிலோ. இந்த மாதிரி கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படின்னா தான் கெடாமல் இருக்கும். நீங்கள் டெய்லியும் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு எறும்பு கண்டிப்பாக வருங்க. எறும்பு வந்துட்டு ரொம்பவுமே வருதுக்கு. ஏன்னா எனக்கு எறும்பு வந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிருக்கு. அதனால் இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேவையானது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் காலையில் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்குறப்ப நான் அதை எப்படி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1 day 2 அது வந்துட்டு பழகிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கப்பில் இந்த ஒரு நான் வந்துட்டு அரௌண்ட் 10 ml to 15 ml வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு 5 ml சிரிஞ்சு வாங்கி 2 தடவை வந்துட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 10 ml சிரிஞ்சு வாங்கி நீங்கள் ஒரே தடவை கொடுத்தாலே போதும். 10 ml மேலே கொடுக்க வேணாம். இந்த மாதிரி அப்புறம் ஃபுட்டுக்கு எதுதான் மாதிரி பண்ணணும்னு பார்த்தோம். கொடுக்குறப்ப சுடுதண்ணியில் தான் கொடுக்கணும். நீங்கள் வாரத்துக்கு நான் 3 நாள் மட்டும் ஜிங்கோவிட் வந்துட்டு கலந்து கொடுங்க. நம்ம வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறது எந்த மாதிரி செட்டப்னா இந்த ஒரு கூடை செட்டப் தான். அதை தெரியும், ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஒயிட் கலர். இது வந்துட்டு கூடை செட்டப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது பெஸ்ட்டு. நம்மகிட்ட இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நான் கூடையே வச்சுருக்கேன். சம்மர் சீசனுங்காட்டி நீங்கள் கூடையே வச்சுக்கலாம். குளிர் காலத்தில் ப்ரீடிங் பாக்ஸ் தயவுசெய்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பாக்ஸோட அவுட்டு அவர் அப்படியே இந்த கிளாம்பையும் முடிச்சு தூக்கி விட்டு இதையும் முடிச்சு தூக்கி விட்டா உள்ளார நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பருக்கு மேலே நல்லாவே வந்துட்டு மரத்தூள் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். மரத்தூள் வந்துட்டு வாரத்துக்கு ஒருக்கா அதோட வேஸ்ட்டை பொறுத்த வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கோங்க. ஆக்சுவலி வளர்ந்துட்டா நான் 2 நாள் ஆச்சு. நீங்கள் வந்துட்டு 30 நாள், அதாவது முடியெல்லாம் கவர் ஆகாமையும் அது உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அதனால் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பசிக்குதாட்டுருக்கு. இப்போ நான் கையை வைக்கிறது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள்.
ஆமாம், இதுக்கு பசிக்குது. இதோட கொஞ்சம் சின்ன சிக்கா வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு போடும், அந்த மாதிரி அறுக்கிற மாதிரி சவுண்டு போடும். அந்த சவுண்டை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாகி தான் எடுத்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் அக்ரஷனாக இருக்குது. ஸோ அதையுமே போக பழக்கிடலாம். வாங்க நம்ம நாளையிலேருந்து இதோட கண்டினியூஸாக பார்ப்போம், நம்மகிட்ட பழகிற வரைக்கும். இது வந்துட்டு மார்னிங் 9:30 ஆச்சு. அப்படின்னு பாருங்கள், நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. நேற்று பார்க்கல இன்றைக்கி நல்லா டெய்லெலாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணேன்னா, சுடுதண்ணி வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃப்ளூயிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு செஞ்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சுட்டு ஏர்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்குமே உள்ள ஏர் நிற்கிது. அது நம்ம இப்படி கொடுக்குறப்ப மேலே வந்துடும். ஆனால் ஃபைனலாக கொடுக்குறப்ப ஏர் இல்லாமல் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏரை வெளியே எடுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏர் இருந்தாலுமே டெத் ஆகும். இந்த சிரஞ்சை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி சிரஞ்சிருக்குன்னா இந்த 4 விரலில் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கட்டாரில் வந்துட்டு ப்ரெஷரில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. ஆனால் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டே அது கொஞ்சம் துள்ளும். ஏன்னா அது அவ்வளோ தூரம் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு தானே ஃபுட்டு வாங்கியிருக்கு. அதனால் சிரஞ்சுக்கு பழகிறதுக்கு ஒரு நாளில் இல்லை 2 நாளில் பழகிடும். நான் முதல்ல டேர்ம் பண்ண சிக்கு ஒரு நாளே பழகிடுச்சு அவங்ககிட்ட. அதே மாதிரி உங்கள் ரூமில் வந்துட்டு அப்பப்போ கொண்டு போய் காமிங்க. அது ஃபஸ்ட்டு டே ஃபீடு கொடுக்குறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நமக்கு அது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு 40 டேஸ்லேருந்து 30 டேஸ் சிக்கனாக எடுத்திங்கன்னா அது ரொம்பவுமே சேலஞ்சிங்காக இருக்கும். நல்லாவே வந்துட்டு க்ரோத் தெரியுது. இதே மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 25 நாள் சிக்கன் வந்துட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் கேப் விட்டு கொடுக்கலாம். பத்து ml வந்துட்டு கொடுக்கலாம் சிக்ஸ்க்கு. இதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். சிக்கன் வந்துட்டு ஓவர் கம்பல் பண்ணிடாதீங்க. கம்பல்னால் ஓவராக வந்துட்டு தொல்லை பண்ணாதீங்க. ஒரு மாதிரி அதை அழுத்தி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நல்லா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வாயில் தொடச்சிட்டுக்கோங்க. அப்போலாம் எறும்பு வந்துடும். மெயினாக ஹேர் ஃபீடிங் ஃபார்முலாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்கெட்டாக அப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லாவே நல்லா க்ரோத் ஆகிருக்கு. நல்லாவே நம்ம பசி எடுக்க வைக்கணும். இந்த மாதிரி அறுக்கிற மாதிரி சத்தம் வரும். அப்போ வந்துட்டு கொடுத்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு வாங்கிக்கும். இப்போவுமே நேற்று நான் நைட்டு ஏதோ கொடுத்தேன், அது வீடியோ எடுக்கலை. அதுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் அப்பப்போ அதை திறந்து விடணும். ஆனால் கேட்டு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு கொடுக்கணும். சிக்ஸுக்கு நல்லா பசி எடுக்க வச்சு கொடுங்க. இவ்வளோ சைஸ் வந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தான் இந்த சிக்ஸ்க்கு வந்துட்டு ஃபீடிங் தேவைப்படுது கைஸ். ஃபஸ்ட் டேலேருந்து செகண்ட் டே நம்ம தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ சாலிடாக இருக்குன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு 2 நாள் உங்கள்கிட்ட அதுவாக வந்துட்டு சிலன்ஸுக்கு பழகிடும். சில சிக்ஸ் வந்துட்டு லேட் ஆகும் பழகிறதுக்கு. எனக்கு வந்துட்டு இது 2வது நாள் இவ்வளோ இதுவும் பண்ணுது. இது எப்போ பழகணும்னு தெரியல. ஆனால் நம்ம ஒரு சில ஃபார்முலாவே வந்துட்டு இந்த பேர்ட் டேர்ம் பண்ணுறது இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி எடுக்கலாம் அது பர்ஃபெக்டாக வர்றதுக்கு. இல்லாட்டி ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிக்கன் டேர்ம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்னும் இந்த சிக்கன் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் வச்சு சிரஞ்சை வச்சு விசில் வச்சு கூப்பிட்லாம், அப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்லாம். நான் வந்துட்டு விசில் அடித்து கூப்பிட்டுருக்கிறேன். கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்கு. கொஞ்சம் ஓவர் கம்பல் பண்ணி வந்துட்டு கொடுத்துருங்க. ஆனால் அதை வந்துட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க. அதாவது ரொம்பவுமே அழுத்தி பிடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், சாப்பிட்டுச்சு. இதுக்கு மேலே இந்த கப்பை வந்துட்டு மெயினாக இந்த வேர்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த ஒரு கப்பை வந்துட்டு நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண வேணாம் சமையலுக்கு. ஏன்னா அது வந்துட்டு கெமிக்கல். நம்ம சுடுதண்ணி வச்சு வாயெல்லாம் துடைச்சிடலாம். சம்மர் சீசனில் நான் சொன்னேன்னா அந்த கூட அந்த மாதிரி வைங்க. அப்படின்னாட்டி குளிர்காலத்தில் இருந்தால் ப்ரீடிங் பாக்ஸில் வைங்க. அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டா அப்படி பார்த்துங்க. இவ்வளோ வயலுக்கு மட்டும் ஒரு தடவை ஃபீட் பண்ணால் போதும். அதுவும் இந்த சைஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சிக்ஸுக்கு 3 தடவை ஃபீட் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு டே 4. நம்ம இது நல்லாவே வந்துட்டு டெய்ல் க்ரோத்தெல்லாம் பார்த்துப்பீங்க. நம்ம டேர்ம் பண்ண பொறுத்தரலாம். இப்போ எப்படி டேர்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கு வந்துட்டு வெளியே எடுத்தாச்சு. டெய்ல் க்ரோத்து இந்த சைஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பார்ட் வந்து எடுத்துருக்கோம். நல்லா காய்ச்சல் எடுத்துருக்கோம். அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து இப்போ வாங்க நம்ம வந்து இந்த சிக்கை வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் எடுத்துக்கலாம். அதை வேன் வச்சு ஒரு செஞ்சோ அப்படின்னு வரும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு வந்துட்டு இமீடியட்டாக வந்து பறந்தே வந்து சிக்கு அதனால நான் டேர்ம் பண்ணிட்டு இருந்துக்கிறேன். லைட்டாக பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கு வந்துட்டு இமீடியட்டாக வந்து பறந்தே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு நான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பறந்து வந்துடுது. கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு சிறந்து லைட்டாக அப்படி பக்கத்தில் கொண்டு நம்ம வந்துட்டு இழுத்து வச்சு காமிக்கணும். வாங்க அதை ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் வச்சு கூப்பிட்டிங்கன்னா அதுவாக வரும். அந்த சிமெண்ட்டை பார்த்து இதுதான் ஃபீடு வரும்னு தெரியும், அதுவாக வரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி கீழே வச்சுட்டு அதை கூப்பிட்றப்ப நம்ம கைவிட்டு இந்த மாதிரி வச்சுன்னா அது ஏறினதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஃப்ரீ ஃபைட் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி கைக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். வாங்க நான் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தூரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் ஏறினதுக்கப்புறம் ஃபுட்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுக்குறது தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் திரும்பி பண்ணணும். நான் வந்துட்டு விசில் அடிச்சு தான் கொடுக்குறேன். உங்களுக்கு நேம் வச்சு கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம், விசில் அடிச்சு கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். பறக்க வச்சுக்கலாம். சேர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேனல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் பறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மறுபடியும் அதே மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ரொம்ப தெரிஞ்சுட்டேன், அதை நம்ம கலந்து வச்சு மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கணும். இதே மாதிரி கீழே வச்சுக்கிட்டு கையில் இந்த மாதிரி கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி கையில் இப்படி ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஃபீலிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் மறுபடியும் அதே மாதிரி இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சிக்கு வந்து கரெக்டாக நமக்கு டேர்ன் ஆகும். அப்புறமா நீங்கள் ஒரு தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. அது நல்லா பறக்கணும். பறந்து வர மாதிரி நீங்கள் எப்படின்னா நின்றுட்டு சிக்கு கீழே இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு பறந்து வந்து நான் கையில் உட்காந்துக்கு வந்து அது ஃபுட்டு வாங்கணும். அவங்க வந்துச்சு அதனால எனக்கு சரியாக பறக்க தெரியுது, பட் லேண்டாக தெரியல இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி பறந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்துட்டு டே 15 ஆகுது. நான் ஹேண்ட் ஃபீடிங் சிக் எடுத்து இப்போ கேஜுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நல்லா ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுனா உடனே கேஜில் மாற்றிடணும். அது பட்டு 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 அடிக்கும். அப்போ கேஜில் மாற்றிடலாம். ப்ரீடிங் பாக்ஸில் இல்லை கூடவே விட்டு வாங்க. இது டே 15ஓட டேர்மிங் ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட்டாக பறந்தே வந்துடும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு என்னோடய செட்டிங் டெஸ்க்கு. இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 8 to 10 அடி இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் என் கேஜ் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு 4 அடி இல்லை 5 அடி டிஸ்டன்ஸில் கேஜ் வச்சுட்டு நீங்கள் விசில் அடிச்சு கூப்பிடுங்க, அது வந்துடும். நான் சொன்னால் நாங்கள் வச்சுட்டு தூக்கு போகிற மாதிரி, அப்புறம் கையில் வந்து உட்கார மாதிரி பழக்கணும். அந்த மாதிரி பழக்கினா தான் இந்த மாதிரி வரும். வாங்க, நான் இப்போ கேஜை ஓப்பன் பண்ணிட்டு அது விசில் வச்சோ பேர் வச்சோ கூப்பிட்றேன். எப்படி கரெக்டாக வருதுன்னு பாருங்கள் நீங்கள். அதுக்கு முன்னாடி கிச்சன் ரூம் ஜன்னல், டோரு, ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க மெயினாக. பாருங்க, சேர்த்து கூப்பிடலாம். வரா சில சிக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே லேட் ஆகும். அந்த லேட்டெல்லாம் வந்துட்டு நம்ம போக பார்த்தா அதுக்குள்ளே மெயினாக வந்துட்டு ரொம்ப நிறையவே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே பழகும். இன்னமும் அது வரல. இந்த மாதிரி வரலைன்னா இந்த செஞ்ச கூடுதல் பக்கத்தில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு போயிட்டு அப்படியே வந்தோம்னா அது கீழே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படின்னு முடிஞ்சளவு அது ஸ்டிக்கில் பாய்ச்சிருக்கிறப்ப நம்ம விசில் வச்சு கூப்பிட்டா வராமல் முடிஞ்சளவு விசில் அடிக்க முடியாத வச்சு நம்ம மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கேமரா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. அவ்வளோதான். என்னால் முடியல, நான் விசில் வச்சு கூப்பிட்றேன். இந்த பக்கத்தில் போய் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாங்க. ஸ்டிக்கு ஒரு விடுங்க. அப்படிலாம் சிக்கு ட்ரெஸ் கீழே கழிவுல வேலையே முடிஞ்சு. இப்போ பாருங்க வருவோம். ஸோ வந்துட்டு இதனால நான் வந்துட்டு சொல்கிறேன், மேலே போயிடுச்சு ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. பறக்க தெரியாமல் மேலே போச்சுன்னா ஃபேனில் அடி வாங்கிடும், டெத் ஆகுது. 3 சான்ஸ் இருக்குது. அவுட்டரில் போச்சுன்னா பூனை, காக்கா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மெயினாக காக்கு டைல்ஸுன்னு பொறுத்த வந்து மெயினாக தூக்கிடும். கண்ணூரும் கூட தப்பிச்சுக்கும். ஆனால் அதுவும் சிக்ஸில் கண்ணூரும் தப்பிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா செல்ஃபியில் சாப்பிட்றதில்ல.
சரி ஃபீட் சாப்பிட்றப்ப கண்ணூர் தப்பிச்சுக்கும் காக்டெயில் ரேர் தான். அவங்க மறுபடியும் அதை ட்ரெயின் பண்ணணும். நம்ம கை கால் செட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம தீனி கொடுத்துக்கலாம், அப்படின்னா தான் அது வரும். கையில் வச்சுட்டு தீனி விடுங்க, தரையில் வச்சுட்டு தீனி விடுக்கலாம். பாருங்க, நான் இந்த ரிசப்ஷனாக நிற்கிறேன். இப்போ சுற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுனா அப்போ சாமி நேரத்தில் போய் உட்காந்துருக்கு. இதுதான் எனக்கு சரியாக பார்க்க தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே ஒரு சேனல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபேன் வேணும் அப்படின்னு கையில் உட்கார வரைக்கும் நம்ம கூப்பிடுறது தீனி கொடுக்குறது. வா அதுவும் அந்த சைடு போச்சு, ஆனால் வந்துடுச்சு. எனக்கே சரியாக இருக்கு. மறுபடியும் அது வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம வந்து ரீகால் பண்ணி அதை கூப்பிடணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கைக்கு இந்த பொசிஷன் வந்து வரணும், அப்படின்னா இந்த ரோலில் வந்து வரணும். அந்த மாதிரி நம்ம டைம் பண்ணணும். எங்கெங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு தெரியல. இது வந்து வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு கலைக்கு தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்து அந்த சைடு கையை வச்சுக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி ஜன்னலுக்கு தான் போகுது. மேக்ஸிமம் எல்லா கடையும் வெளியே போயிருந்தாங்க. ஜன்னல் வந்து கிளியராகவே தெரியும், ஜன்னல் தான் போகுது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் ஃபீல் கொடுத்து நம்ம விட்டோம்னா திரும்பி நம்ம கைக்கு வரும். இதே வாழ்க்கையை நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருக்கணும். அது கைக்கு வரும். அது வந்து கோழிக்கு வரல. நம்ம மறுபடியுமே வந்து சேம் ஸ்டெப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் வச்சுருக்கேன். நான் கூப்பிடே கரெக்டாக அங்கிருந்து வந்து நம்ம கைக்கு வந்து ஏறிடுச்சு. அப்போ லைட்டாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம சிக்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி கையில் விட்டு உட்காந்துச்சுனாலே நம்ம டேர்ன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. வெயிட் பண்ணி அதை பக்கத்தில் நம்ம இருக்குது வாங்க. ஸோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஆனால் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கைக்கு வந்து ஏறிடுச்சு. அப்புறம் மறுபடியும் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சைடு இருந்து பார்த்தா அது கைக்கு வந்து ஏறுறது தெரியும். அப்புறம் மறுபடியும் கையில் ஏற்றிக்கணும். சரிங்க, இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்கள். அவர் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த காக்டெயில் கண்ணா பின்னாடி பறக்கிறத இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி அப்படி தான் இருக்கும். அது மட்டும் பாருங்க. மறுபடியும் நான் கூண்டு போட்டுருக்கேன்.
மேக்ஸிமம் பறக்கிறது தெரியும் நினைக்கிறேன். ஒரு சில காக்கை ரெண்டு பார்த்தீங்கன்னா பசிச்சா மட்டும்தான் நம்மகிட்ட வரும், பசிக்கலாம் நம்ம பண்ணிடும். அந்த மாதிரி தான் இப்போ இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ இது ரொம்பவே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் சும்மா பறப்பட்டு காமிக்கிறேன் என்ன பண்ணுறது பாருங்க. இந்த மாதிரி தெரியும் யாராலும் மட்டும் இதெல்லாம் தீனி கொடுத்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, பறப்பச்சு காமிக்கிற கிச்சன் பறக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மேலே போய் கொஞ்சிச்சு, ஆனால் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ டைம் பேர்ட்ஸு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நீர் கொடுக்குறது, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இப்படி இது பிடிச்சி இந்த மாதிரி ஃப்ரெண்டில் இப்படி வச்சு பண்ணுறது நல்லா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம நல்லாவே அட்டாச் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பறப்பாங்க. வெயிட் பண்ண காமிப்பேன். அந்த சைடு போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பழக்கணும். நல்லா பேர்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணால் கைக்கு பேர்டு கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி பறக்க விட்றப்ப அந்த கையை நம்ம குறுக்கு வச்சு அந்த கையில் ஏற வைக்கணும். அப்போனா தான் இது வந்துட்டு ஸ்டாண்டிங் பிளேஸ் இருக்குன்னு அதுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணணும். இதை நான் எதையுமே வேறு யூடியூபோ இல்லை வேறு ஏதாச்சும் சேனல்ஸையோ இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்கள்ட்டையோ கேட்டு பண்ணல. அதாவது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து ஹேண்ட் சிக் டேர்ம் பண்ணதுலேருந்து பண்ணுற இதுதான் வந்துட்டு நானாக வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை சொந்தங்களையோ வச்சு காப்பி அடிக்கல. ஸோ சொன்னதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னு அதையும் நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன். மெயினாக அந்த சிரஞ்சில் ஏர் இருக்கக்கூடாது, அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி பறக்கூட்டு கூப்பிட்றது, அந்த மாதிரி பறக்கூட்டு நான் பறக்கிறப்ப கையில் குறுக்க வச்சுட்டு அந்த மாதிரி இது ஒன்று தான் வந்துட்டு அவங்க சொன்னது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இது இப்போ வந்துட்டு டே 15 அடுத்து அப்படி பண்ணுது. நான் உங்கள்கிட்ட பேர்டு வந்துட்டு நல்லா பழகினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மெயினாக இந்த பேர்டு உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கேயும் ரூம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கூப்பிட்டு போய் காமிங்க. பெட்ரூம், ஹால், கிச்சன். நல்லா கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறப்ப பேர்ட்ஸ் என்ன இதை வச்சுருந்தீங்கன்னா சில்லி போடுறது வச்சுருந்தேன், இந்த சில்லி போடுறேன் எங்கள் பேர்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி பார்த்து பத்திரமா வச்சுருங்க. அப்போ இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் இந்த மாதிரி டேர்ம் பண்ண பேர்டை விட்டு போயிடாதீங்க, கூடயே கூப்பிட்டு போங்க. அப்போ நான் மட்டும் டேர்ம் பண்ணுங்கள். இல்லை ஒரு வேலை பண்ண முடியாதுன்னா அப்போதைக்கு சிக்கு டேர்ம் பண்ணிட்டு விட்றீங்கன்னா அப்படின்னா ஒரு 2 சிக்கு 3 சிக்கு 4 சிக்கு அந்த மாதிரி டேர்ம் பண்ணுங்கள். அந்த மாதிரி டேர்ம் பண்ணிங்கன்னா கம்பெனி அந்த பேர்ட்ஸ் கொடுக்கும். அப்படின்னா ஒரு 7 செட்டப் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஒரு பேர்டு கூட நீங்கள் டேர்ம் பண்ணலாம். ஸோ இதான் வந்து 15 days ஆச்சு எடுத்து. டோட்டலாக இப்போ ஒரு 38 to 39 days ஆச்சு. 40 days நியர் இருக்கும் இந்த சிக்கு ஹேட்ச் ஆகி. அதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா டேர்ம் பண்ணலாம். உங்களுக்கு அப்பப்போ ரூமில் எல்லாம் கொண்டு போய் காமிங்க. உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் வந்துட்டு பண்ணுங்கள் இந்த பேர்டை. சொல்லிடுச்சு வேணாம், ஃபேன் போடல. பேரண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் பேர்டை. பயந்துடக்கூடாது. மெயினாக இந்த மாதிரி துணியில் விட்டு தொங்கிடும், ஆனால் ஒரு சமயத்து தொங்காது, அப்படியே எழுந்திரிச்சிடும். அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் பறந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பேர்ட்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் பாட்டி தாத்தா இல்லை உங்கள் அம்மா அப்பா அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஃபேமிலிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சடனாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ பயந்துடும். 6லேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த சிக்கு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துட்டேன், அதனால கூட இப்போ நான் கூப்பிட்டு பண்ணி வராமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காலையிலேயும் ஒரு வீடியோ போடுறேன், அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது கண்டிப்பாக வந்துடும். அதனால கூட வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி லேட்டாக எடுத்ததுக்கு. நான் ஃபெதர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் வந்துட்டு எடுத்தேன். அது நீங்கள் வந்துட்டு ஒரு 25 days சிக்கு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக திரும்பணும்னா இது பாருங்கள் அப்படியே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 5 நாள் குஞ்சு 8 நாள் குஞ்சு அந்த மாதிரி கூட எடுக்கலாம்.
ஆனால் நான் சொல்கிறதுல 10 நாளைக்கு மேலே எடுத்தால் தான் எங்கிட்ட தாங்குது, அது கீழே எடுத்தால் செத்துருச்சு. ஸோ இதே மாதிரியே பண்ணுங்கள். நம்ம காலையில் எந்த மாதிரி ரியாக்ஷன் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக பறந்து நான் கூப்பிட்டா வர வரைக்கும் அந்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணலாம். அது எப்படி ஒரு சில காக்டெயில் வந்துட்டு பேசும். நீங்கள் பேசுகிறவங்க பழக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை தான் கஷ்டமாக இருக்கும் டேர்ம் பண்ணதுக்கு. அப்புறம் இன்னொரு தடவை டேர்ம் பண்ணிட்டீங்க, இன்னொரு தடவை டேர்ம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நம்ம டேர்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதையுமே நம்ம ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். சைட் பிஸ்னஸாக வச்சுக்கோங்க. பேர்ட்ஸே வந்துட்டு மெயின் பிஸ்னஸாக வச்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கம்பெனிக்கு போடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் நம்ம ப்ராஃபிட் வரும். இதில் நம்ம சைட் பிஸ்னஸ் பண்ணி இதையும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த பேர்டு ஃபிஷ்லேயே வந்துட்டு மெயின் ப்ராஃபிட்டாக நம்ம ஜெயிக்க முடியாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இதில் நான்லாம் பண்ண தப்பு தான். முதலெல்லாம் படிக்க மாட்டேன், பேர்டு எக்கச்சக்கமாக வச்சுருப்பேன். ஆனால் இப்போது அதிலிருந்து புரிஞ்சுட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேர்டும் வளர்த்துறேன். அதுலேயுமே எனக்கு நல்ல ஒரு கேட்டகரிஸ் கிடைக்கிது. எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. படிக்கிறப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிக்காதப்போ ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. வாங்க புதுசாக பிஞ்சஸ் 4 பேர் 5 பேர் வாங்க பறக்க விடுவாங்க, அவ்வளோதான். இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க தான் வந்துட்டு சிக்கை மேக்ஸிமம் டேர்ம் பண்ணுது. ஸோ அதனால் கூட என்கிட்ட வராமல் இருக்கலாம் இந்த சிக்கு. ஆனால் அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்பப்போ ஃபுட்டு கொடுப்பேன். ஆனால் மெயினாக ஃபுட்டு கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயினாக இந்த மாதிரி ஒரு என்னை மாதிரி ஒரு பசங்களாக இருந்தால் படிங்க, படிச்சுட்டு இதில் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸும் இதில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பை, சாரி, நான் லைனாக வீடியோ வரும். இது வந்துட்டு மார்னிங்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, கரெக்டாக வந்துட்டு என் கைக்கே இப்போ வந்துருச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபுட்டு கேட்குது, அதனால் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி கேமரா பின்னாடி அந்த சைடு வச்சு அப்புறம் மறுபடியும் தான் வந்துட்டு விசில் போட்டோடனே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் டேர்ம் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு ஃப்ரீ ஃபைட் வந்துட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காம பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் நான் வந்துட்டு பறந்து வரதை காமிக்கிறேன். வாங்க, நான் மறுபடியும் அது அதுக்கு ஜல்லியில் போயிடுச்சுங்க. மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். நின்றுக்குதான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேமரா பின்னாடி போட்டு. அட பைத்தியகார பறவையே, பைத்தியகார பறவையே. அதே எங்கள் அம்மா முடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம மறுபடியும் கூண்டு வச்சுட்டு டெஸ்ட் கூப்பிடலாம். ஜெய்கேஸ் போய் அடிச்சு போகுது. அம்மாக்கு அவ்வளோ வாசம். இன்னும் கரெக்டாக கை கொண்டு லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டேர்ம் பண்ணாலே போதும். ஃப்ரீ ஃப்ளைட்டுக்கு பர்ஃபெக்டாக பேர்டு வந்துட்டு டேர்ம் ஆகிடும். இப்போ என்ன கரெக்டாக கூப்பிட்டது கரெக்டாக வந்துட்டு கையில் வந்து ஏறிடுச்சு. வாங்க, நம்ம மறுபடியும் அதே மாதிரி விட்டு கூப்பிடணும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கள் அம்மா கைகிட்ட போயிடுச்சு. ஆனால் நான் அப்படியே வந்துட்டு சொல்லியிருப்பேன். அம்மா தான் வந்துட்டு தீனி கொடுத்தாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதனால இப்போ என்கிட்ட வர மாட்டேங்குது. இனிமேல் நான் இதை மாற்றிடுவேன். அவ்வளோதான், பசி முடிஞ்சிருச்சதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேர்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்டு நல்லா உங்கள்கிட்ட பழகும். ஃபுட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி டவலை வச்சு அந்த மூக்கு தொடச்சி விட்ருங்க. ஏன்னா எறும்பு இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். 25 டேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி சிக்கனுங்க. அவ்வளோதான், நம்மகிட்ட நல்லாவே பழகும். இதுவுமே நம்மகிட்ட பழகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.